ஹாய், வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாக்லேட் கேக்கோட ஐசிங் டெக்கரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல் சாக்லேட் கேக்கோட ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மேலே ஐ கார்டில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். சாக்லேட் கேக் ஐசிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் கனாச் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1/2 கப் சாக்லேட்டு, 1/4 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சாக்லேட் பவுல் அது மேலே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. ரெண்டுமே சேர்ந்து மெல்ட் ஆகி வரும். நீங்கள் 1 மடங்கு சாக்லேட் எடுத்திங்கன்னா அதில் பாதி மடங்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கணும். பீட் பண்ணாத விப்பிங் க்ரீம் ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு மில்க் கன்சிஸ்டன்சி வரும் பார்த்தீங்களா, அந்த விப்பிங் க்ரீம் எடுத்துக்கணும். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா சில்கி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப தின்னாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்தாச்சு. நான் ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நான் மேலே ஒரு வீடியோ வைக்கிறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுறது, மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் பீட் பண்ண விப்பிங் க்ரீமோட நம்ம ரெடி பண்ண சாக்லேட் கனாச்சில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொரு லேயருக்கும் இடையில நம்ம இந்த க்ரீம் வைக்கும்போது சாப்பிடையில் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வரும். அதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு பைப்பிங் கவரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க சாக்லேட் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். சாக்லேட் ஸ்பாஞ்ச் எப்படி ப்ராப்பராக ரெடி பண்ணுறது, இவ்வளோ சாஃப்டாக ரெடி பண்ணுறதுங்கிறத இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கேன். அதையும் நான் மேலே ஐ கார்டில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு பட்டர் ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்கல. நம்ம எக்கு, மைதா, பேக்கிங் பவுடர், சோடா, வெனிலா எசன்ஸ் இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இது வித்தவுட் அவனில் பண்ணினது, வீட்டில் இருக்க பாத்திரத்தை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பர் ஸ்பான்ச்சியாக இருக்கும். இப்போ இதை 3 லேயராக கட் பண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் கேக்கு மேலே கை வச்சுட்டு டேர்னிங் டேபிளில் ரொட்டேட் பண்ணிகிட்டே கத்தி வச்சுட்டே வந்திங்கன்னா ஈவனாக கட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் கேக் பேஸ் ஒன்று வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பாஞ்ச் நம்ம இதில் வைக்கும்போது க்ரீம் வச்சுட்டு வச்சோன்னா நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். இல்லாட்டி கேக் போர்டிலேருந்து கேக் நழுவி வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு லேயர் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா சென்டரில் தான் வச்சுருக்கோமான்னு ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ண போகிறோம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதும் நான் அதே வீடியோவில் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே ஃபுல் டீட்டெயிலாக சுகர் சிரப் ரெடி பண்ணுறது, விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறதுன்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். சுகர் சிரப் எப்படி செய்யணும்னு இப்போ சடனாக சொல்லணுன்னா 1 கப் சீனி, 2 கப் தண்ணி சேர்த்துட்டு சீனி நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோன்னே இறக்கிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. சூடாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு மேலே சேர்க்க போகிற க்ரீம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா அதை கேக்கில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேலே நான் க்ரீம் சேர்த்துருக்கேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஸ்ட்ரெயிட்டாக க்ரீமை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிடுவாங்க. ஆனால் பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு க்ரீமை பைப்பிங் கவரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கமும் ஈவனாக க்ரீம் இருக்கிறனால நமக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே ஃபில்லிங்காண்டி நம்ம ரெடி பண்ணியிருக்க சாக்லேட் கனாச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இன்னும் உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ண சாக்லேட்டையும் தூவி விட்டுக்கலாம். இல்லாட்டி சாக்லேட் சிப்ஸு தூவி விட்டுக்கலாம். அது சாப்பிடும்போது இடையில கடிப்படும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அது எதுவும் சேர்க்கல, சாக்லேட் கனாச் மட்டும் தான் ஃபில்லிங்க்கு சேர்த்துருக்கோம். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுட்டு அதே மாதிரி தான் சுகர் சிரப், அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம், அதுக்கு மேலே சாக்லேட் கனாச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஒரு 2-3 கேக் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும். நீங்கள் கடையில் போய் பேக்கரியில் போய் கேக் வாங்குறத விட இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு தேவைப்படுற அடிப்படை பேசிக்கான திங்ஸை மட்டும் வாங்கி வச்சுட்டு வீட்டிலையே ஒரு சூப்பரான கேக் ரெடி பண்ணிடலாம். இந்த சாக்லேட் ஸ்பாஞ்சை நீங்கள் கற்று வச்சுக்கிட்டிங்கனாவே சாக்லேட் கேக்கு, சாக்லேட் ரஃபிள் கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி எல்லா கேக்குக்குமே இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் ஆகும். இப்போ நம்ம மேலே உள்ள லேயரையும் வச்சுட்டு நல்லா சென்டரில் தான் இருக்குதான்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக அப்புறம் கோணமாக இருக்க மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கை ஃபஸ்ட்டு க்ரம் கோட் மட்டும் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அதனால நிறையா க்ரீம் போடாமல் அங்கங்கே கொஞ்சமாக க்ரீம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வைக்க போகிறோம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மெயின் கோட் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அந்த எட்ஜஸ்லாம் நல்லா தெரியும்.
ஏன்னா நமக்கு ஸ்பாஞ்சில் அங்கங்கே அந்த தூளெல்லாம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், தள்ளிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த க்ரம் கோட் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1/2 hour செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மெயின் கோட் பண்ணோன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், நல்லாவே செட் ஆயிரும். இடையில நம்ம சுகர் சிரப்பு, அந்த சாக்லேட் கனாஷ், க்ரீம் எல்லாமே சேர்த்துருக்கனால எல்லாமே சேர்ந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்லா செட் ஆகி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கேக்கை ரெடி பண்ணோன்னு சாப்பிட்றதுக்கும் அதை ஒரு 1/2 day வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும். டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம க்ரம் கோட் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இதை அப்படியே பிளேட் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். 1/2 hour வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மெயின் கோட் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கும் நீங்கள் க்ரீம் எடுத்து பைப்பிங் கவரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஐசிங் பண்ணிங்கன்னா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கமுமே ஒரே லெவலில் க்ரீம் இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக க்ரீம் எடுத்து அப்படியே வச்சு ஐசிங் பண்ணோன்னா நமக்கு ஒரு சைடு க்ரீம் ஜாஸ்தியாக, ஒரு சைடு க்ரீம் கம்மியாக, ஒரு சைடு மேடாக, ஒரு சைடு பள்ளமாக அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதே மாதிரி பைப்பிங் கவரில் போட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது சைடில், இது மேலேன்னு சொல்லி எல்லா பக்கமே நம்ம க்ரீம் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஸ்பாலட் நைஃப் வச்சுட்டு இதை நல்லா ஈவன் ஆக்க போகிறோம். இது ரிவைஸில் வந்து முன்னாடி கொண்டு போனீங்கன்னா ஈஸியாகவே இது பேலன்ஸ் ஆகி வந்துடும். ஸ்டார்டிங்கில் நமக்கு ஃபினிஷிங் வர்றதுக்கு கஷ்டப்பட்டாலும் நம்ம ஒரு 2-3 கேக்கு அடிக்கடி கேக் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோன்னா ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஐசிங் பண்ணுற ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் சொதப்பினாலும் அடுத்தடுத்து பண்ண நமக்கே தெரியும் எந்த மாதிரி பண்ணுனா நல்லா ஃபினிஷிங் வருது, கிளியராக பண்ண முடியுது. அப்போ அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கான பேசிக் திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஒரு டைம் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை வச்சு எத்தனை கிலோ கேக் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க திங்ஸ் எல்லாமே நான் ஒரே இதில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். காம்போ ஆஃபர் மாதிரி மெஷர்மெண்ட் கப்பு, ஸ்பேச்சுலா, பேலட் நைஃபு, நாசில், இந்த மாதிரி ரொட்டேட்டிங் டேபிள் எல்லாமே செட்டாகவே கிடச்சிது. மீஷோவில் தான் வாங்கினேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே காம்போ ஆஃபரில் கிடைக்கும். ஒரு தடவை இதை நம்ம வாங்கிட்டோன்னா இதை வச்சு நம்ம எத்தனை கேக் வேணாலும் பண்ணலாம், என்ன டிசைனில் வேணாலும் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்க கேக்கில் அப்படியே ப்ளைனாக விட்டால் ஒரு மாதிரியாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு அதில் கொஞ்சமாக டிசைன் பண்ணி எடுத்துருக்கோம். பர்ஃபெக்டாக மெயின் கோட் பண்ணி கேக் எடுத்தாச்சு. இதை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour செட் பண்ண விட்டுருங்க. 1/2 hour கழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க சாக்லேட் கனாஷ் ஆல்ரெடி ரொம்ப திக்காக இருந்தது. ஃப்ரிட்ஜில் வச்சு திக்காக இருக்கிறதோடு நம்ம இந்த டிசைன் பண்ணுறதுக்கு வராது. அதை மறுபடியும் டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டிசைன் போட்டுக்கலாம். இதை ஸ்ட்ரைட்டாக எடுத்து ஸ்பூனில் போட்டுக்கலாம். போட வரல அப்படின்னா இதை பைப்பிங் கவரில் சேர்த்துட்டு சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்டு அதை வச்சும் நம்ம இந்த மாதிரி ட்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் கேக்குனாவே இந்த மாதிரி டாப்லலாம் சாக்லேட் கலரில் சாக்லேட்லாம் அதிகமாக சேர்த்தா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும். இது சைடில் மட்டும் இல்லை, டாப்லேயுமே ஃபுல்லாக சாக்லேட் கனாச் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த கேக் ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் சாக்லேட் கலரில் தான் இருக்க போகுது. இந்த கேக்குக்கு நம்ம எந்த ஃபுட் கலருமே சேர்க்கல, விப்பிங் க்ரீமை அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட இந்த சாக்லேட் ஆட் பண்ணி ஒரு கலர் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு மேலே நமக்கு வேணுங்கிற டிசைனை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டார் நாசல் எடுத்துகிட்டு அதில் விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக சாக்லேட் கனாச் ஆட் பண்ணி ஒரு கலர் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அதை வச்சு சின்ன சின்ன ரோஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே பண்ணுற டிசைன் எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம். பேக்கரியில் சொன்னால் கூட நம்ம இஷ்டத்துக்கு போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பண்ணோன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் அதில் போட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரே கலராக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு ஒயிட் கலர்லேயும் சின்ன சின்ன ரோஸ்லாம் போட்டு அங்கங்கே குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதை இன்னும் அழகாக்குறதுக்காண்டி மேலே கொஞ்சமாக கோல்டன் பால்ஸ்லாம் தூவிட்டு இந்த கேக்கை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த கேக் 1 kg சாக்லேட் கேக்கு. இதை நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது பேக்கரியில் வாங்குறத விடவே வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த கேக்கை ரெடி பண்ணிவிட்டு இதை கடைசியாக வெயிட்டும் பார்த்துருக்கேன். இந்த கேக்கோட பேஸ் மட்டுமே 100 grams இருந்தது. அந்த பேஸ் இல்லாமல் கேக் மட்டுமே 1 கிலோ 127 கிராம் இருந்துச்சு. நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது அதோட வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம பண்ணுற டிசைனை பொறுத்தும் வெயிட் மாறுபடும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்க ஹை பட்டனையும் ஆன் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸை கொடுங்க.